ஹாய் மக்களே, காலிஃப்ளவர் குருமா அதுதாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்கும். சாதம், இட்லி, தோசை, இப்படி சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க. இது காய்கறின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து குடமிளகா, தக்காளி, வெங்காயம் இவ்வளோ தாங்க. இது நான் எப்படி காய்கறி அறிகிறேன்னு பாருங்கள். தக்காளி வெங்காயத்தையும் அந்த மாதிரி நம்ம வந்து தக்காளி வெங்காயம் அதெல்லாம் அரிஞ்சிக்கலாம். வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி எட்டாக பீஸ் போட்டு அது ஒன்று ஒன்றா பிரித்து நம்ம எடுத்தோம்னாக்கா இந்த மாதிரி வெங்காயம் நமக்கு கிடச்சிரும். ஒரு 1/4 கிலோ வெங்காயம், 150 கிராம் தக்காளி, ஒரு அரை குடமிளகா இதுவே போதுமானதாக இருக்கும். இதுக்கு வந்து இந்த காலிஃப்ளவர் வந்து எப்படி பொரிக்கலான்றதை நான் வந்து என்னோடய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். காலிஃப்ளவரை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்துகிட்டு அதே எண்ணெயிலே வந்து கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, அது பொரிஞ்சதும் வெங்காயத்தை நம்ம போட்டு கண்ணாடி பதத்துக்கு உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா குழைவாக வதங்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதமாக இருக்கணும். அது நல்லா வதக்கி எடுத்ததும் குடமிளகாவை நம்ம சேர்த்துக்கலாம். குடமிளகாவை ரொம்ப வதக்க வேண்டிய தேவையில்லை. சும்மா அப்படி இப்படிமா போட்டு பெரட்டினாலே போதும். நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இந்த விழுதை மட்டும்தாங்க இந்த குருமாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்க்காத ஒரு விழுது இது. தயிர், முந்திரி, அப்படி இல்லைன்னா வந்து வேர்க்கடலை, பச்சை மிளகா, தேவையான காரத்துக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, ஒரு துண்டு இஞ்சி பூண்டு, அப்படி இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து அரைச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்து விழுது கிடச்சிரும். இதை நம்ம வந்து அப்படியே வேறு இந்த காய்கறியோடு சேர்த்து கலந்து தேவையான தண்ணி விட்டு நம்ம கொதிக்க வச்சு நம்ம பொரித்து வச்ச அந்த காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் தனித்தனியாக சாப்பிட்றதுனாலும் காலிஃப்ளவர் தனியாக சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா வந்து அந்த குருமா தனியாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், நம்மளோட இஷ்டம் தான். அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வாசனையும் அட்டகாசமாக இருக்கும். ஒரு முறையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எந்த ஒரு மசாலாவும் போடல. ரொம்ப சிம்பிள் மசாலா, சிம்பிள் காய்கறி தான். நம்ம வீட்டில் அன்றாடம் வீட்டில் இருக்கக்கூடியது தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கும். டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே.